வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்த கலந்துரையாடலுக்கு தமிழரசு கட்சிக்கு கஜேந்திரகுமார் அழைப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு, நிறைவுக்கு வந்தது உண்ணாவிரத போராட்டம். 4000 மெட்ரிக் டன் அரிசி சுங்கத்தினரால் தடுத்து வைப்பு. பல உலக நாடுகளுக்கான நிதியுதவியை நிறுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எழுத்து மூலமான அழைப்பு கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திடம் நேற்றைய தினம் வழங்கினார். அந்த கடிதத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் தமிழருடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக அரசாங்கத்திடம் வினாவுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த பிரதிநிதிகளாலும் ஜனாதிபதியாலும் தமிழருடைய இனப்பிரச்சினை விடயமானது புதிய அரசியல் அமைப்பின் ஊடாகவே கையாளப்படும் என்ற கருத்தை உத்தியோகபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் தமிழ் மக்கள் கடந்த தேர்தலில் 3 தமிழ் கட்சிகளுக்கும் வழங்கிய ஏகோபித்த ஆணையின் அடிப்படையில் தமிழ் தேசத்தின் அங்கீகாரம், தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை மற்றும் தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் சமஷ்டி தீர்வை வழங்கிய வலியுறுத்திய புதிய அரசியல் அமைப்புக்கான பொது யோசனையொன்றை முன்வைப்பதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ள ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழ் தரப்பாக ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தை நிராகரிப்பதற்கான முயற்சியில் தங்களுடைய கட்சியின் ஒத்துழைப்பு மிக அவசியமானதாகும். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் ஒருதலை பட்சமாக தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடியதான பலத்தில் அரசாங்கம் உள்ள நிலையில் அரசியல் தீர்வு விடயத்தில் பாராளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளிடையே இணைக்கப்பாடு ஏற்படாவிடின் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையுடன் தொடர்புடைய அறுதி பெரும்பான்மை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பாக வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். பாராளுமன்றத்தில் 8 ஆசனங்களை கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியும் தலா ஒவ்வொரு ஆசனத்தை பெற்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் தமிழர் தாயகத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மையான 10 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் உறுதிப்படுத்துவதற்குரிய ஒரு முயற்சியை மேற்கொள்கின்ற வகையில் இந்த முயற்சி அமைந்துள்ளது. இவற்றின் அடிப்படையில் எதிர்வரும் 27ஆம் திகதி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம். குறித்த கலந்துரையாடலில் தங்கள் கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். திட்டமிடப்பட்டுள்ள திகதி மற்றும் நேரம் தொடர்பில் மாற்றங்கள் ஏதேனும் தேவைப்படேன் 3 கட்சிகளுக்கும் பொருத்தமான வேறொரு திகதி மற்றும் நேரத்தினையும் கூட்டாக இணைந்து தீர்மானிக்க முடியும் என்பதையும் தங்களின் கவனத்துக்கு முன்வைக்கின்றோம் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறேன். 2வது விடயம், இப்போ அந்த கோணத்தில் தான் இந்த 3 தரப்புகள் ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேணும் என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட தமிழரசு கட்சியிலே அந்த தலைமை பதவி சம்பந்தமாக ஒரு கேள்வி இருந்த இடத்துல பாராளுமன்ற குழு அந்த கட்சியால் நியமிக்கப்பட்ட இடத்துல அந்த பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் திரு ஸ்ரீதரனோடு தான் தொடர்பு கொண்டார். ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த அமைப்பில் தலைமை பதவியை திரு சிவஞான மன்னன் அவர்களுக்கும் செயலாளர் பதவியை வைத்தியகலாநிதி சத்தியலிங்கம் அவர்களுக்கும் வழங்கியிருப்பதாக அறிஞ்ச இடத்திலேயும் சிவஞான மன்னன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த இடத்துல உத்தியோகபூர்வமாக தலைவருக்கு இல்லாட்டி செயலாளருக்கு அந்த அழைப்புதல் வருகின்ற பொழுது தாங்கள் அதை பரிசீலிக்க தயார் என்று சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டு இன்றைக்கு இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்து இருக்கின்றோம்.
மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி 4 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 நாட்களாக முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டமானது நேற்று மாலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன்நிறுத்து, போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமின்றி விசாரணை செய், மாணவர்களின் கற்றலில் சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக தெரிவித்த யாழ் பல்கலைக்கழக பேரவையினர் ஆகாரத்தை வழங்கி மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தனர். வணக்கம், சிவகஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்றைய தினம் மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்பில் எமது கண்டனங்களையும் அதேபோல் அந்த முறையற்ற விதிகளுக்கு புறம்பாக இடம்பெறக்கூடிய அந்த விசாரணைகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்தி உடனடியாக பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி கால வரையறை இல்லாமல் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட குற்றத்திற்காக இந்த மாணவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக சொல்லப்போனால் ஒரு மாணவர்கள் அனைவரையும் பரீட்சைகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணியிலே நிர்வாகத்தினுடைய குறைகளை சுட்டி காட்டிய காரணத்திற்காக விஞ்ஞான பீடத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவர் அதேபோல மாணவர் ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் ஆகியோருக்கு கடந்த வருடம் 5ஆம் மாதம் 31ஆம் திகதி வகுப்பு தடையானது விஞ்ஞானபீட பீடாதிபதியாலே விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது இன்றை வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றங்களுமே இல்லாமல் மாணவர்கள் வகுப்பு தடையிலே நீடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை முழுதாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய சுற்றுநிரூபம் இலக்கம் 946 கீழ் முழுதாக அதனை முழுமையாக புறந்தள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் மீது இந்த பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தனியார் துறையினால் இறக்குமதி செய்யப்பட்ட 4000 மெட்ரிக் டன் அரிசியை விடுவிக்க முடியாமல் சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கிய காலம் முடிவடைந்ததால் குறித்த அரிசி கையிருப்பு இன்னும் சுங்கத்தில் இருப்பதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமான சிவெலி அருட்கொட தெரிவித்தார். நாட்டில் அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்ய அரச வணிக இதர கூட்டத்தாமனத்திற்கும் தனியார் துறைக்கும் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அந்த காலக்கெடு கடந்த 10ஆம் திகதியுடன் முறிவடைந்தது. அந்த காலகட்டத்தில் தனியார் துறையும் அரசாங்கமும் 1,67,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் அரசு மற்றும் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட 8,000 மெட்ரிக் டன் அரிசி துறைமுகத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக சிவெலி அருட்கொட குறிப்பிட்டார். அதில் அரசாங்கத்திற்கு சொந்தமான 4,000 மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பை விடுவிப்பது குறித்து அதிகாரிகளுடன் தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் விவசாய ஆராய்ச்சி குறித்து உரையாடிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர் நேற்று திடீரென மயங்கி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். கோப்பாய் கட்டப்பிராய் பகுதியைச் சேர்ந்த பொன்னுத்துறை ரவிச்சந்திரன் என்பவரே நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 13ஆம் திகதி கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார். இவர் கனடா பல்கலைக்கழகத்தில் ஒரு விவசாய ஆராய்ச்சியாளராக உள்ளார். நேற்று பல்கலைக்கழக விரிவுரையாளருடன் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக ஆராய்ச்சி குறித்து கலந்துரையாடிக் கொண்டிருந்த போதே திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் அவரை யாழ் போதனா வைத்தியசாலையில் தேர்ப்பித்த வேளை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து இந்திய இழுவை படகுகள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் நெடுந்தீவு மீனவர்களின் 20 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியான விலைகள் அறுக்கப்பட்டுள்ளன.
நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் நேற்றைய தினம் இரவு இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. அதனை அவதானித்த நெடுந்தீவு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் மீது கல்லை கொண்டு தாக்கிய போதிலும் அவர்கள் திருப்பி தாக்கியதாக கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் குறித்த கடற்பகுதியில் காணப்பட்ட நெடுந்தீவு மீனவர்களின் 20 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியான விலைகள் இந்திய இழுவை படகுகளால் அறுத்தறியப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர்ச்சியாக அத்துமீறி இந்திய மீனவர்களின் நடவடிக்கையால் தாங்கள் மீன்பிடி தொழிலை கைவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நெடுந்தீவு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டில் உப்பு பற்றாக்குறையை தடுக்கும் நோக்கில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு முதல் கப்பல் இந்த மாதம் 27ஆம் தேதி வந்து சேரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முதல் கப்பலாக 4500 மெட்ரிக் டன் உப்பு தீவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக வணிக மற்றும் இதர கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நிலவும் பாதகமான வானிலை காரணமாக நாட்டில் உப்பு பற்றாக்குறை ஏற்படும் அபாயத்தை கருத்தில் கொண்டு 30,000 மெட்ரிக் டன் மூல அயோடின் இல்லாத உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக வணிக இதர கூட்டுத்தாபனம் சர்வதேச சப்ளையர்களிடமிருந்து டெண்டர்களை அழைத்திருந்தது. இதன்படி 2 இந்திய சப்ளையர்களுக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 30ஆம் தேதி 12,450 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மேலும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் 20ஆம் தேதிக்குள் 4,500 மெட்ரிக் டன் உப்பு மட்டுமே கையிருப்பு நாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. புனரமைக்கப்பட்ட நல்லூர் இளம் கலைஞர் மன்றத்தின் கட்டிட திறப்பு விழா நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இளங்கலை மன்ற தலைவரும் வடக்கு மாகாண அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. கொண்டலடி ஞானவைரவர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளை தொடர்ந்து குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் புதிய கட்டிட தொகுதியை திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன், இசைவாணர் மு கண்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வில் ஈழத்தின் புகழ்பூத்த தவில் நாதஸ்வர கலைஞர்களின் விசேட நாதஸ்வர தவில் கச்சேரியும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றதும் எரிசக்தி பயன்பாடு குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அமெரிக்க குடியேற்ற கொள்கையில் மாற்றம் என பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். மேலும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எனவும் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகுவதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை ட்ரம்ப் நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். இதை நடைமுறைப்படுத்த அந்தந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு சுமார் $60 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.